எறா பிரியாணி செய்ய போகிறோம். எறா பிரியாணி செய்கிறதுக்கு தான் நம்ம முகப்பெருக்க மீன் கடைக்கு வந்தோம். நானும் என் தம்பியும் வந்தோம் எறா வாங்கலாம்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா எறா ஒரு 2 3 எறா வச்சுருந்தாங்க. அப்போ அந்த தம்பி சொன்னார், இல்லை இல்லை நம்ம வந்து எறா பிரியாணி செய்கிறதுக்கு பெரிய எறா தான் வேணும், அது டைகர் ப்ரானும்பாங்க. ஸோ அந்த மாதிரி எறா தான் வேணும்னாரு. சரி நம்ம கடைக்காரட்டும் ஓகே அந்த எறா தான் வேணும் அடம்பூச்சி கேட்டோம். அவரும் ஓகே கிலோ வந்து 700 சரி 1/2 கிலோ போடுங்க பார்ப்போம் சொல்லிட்டு 1/2 கிலோ கேட்டோம் அவரை. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ரான் இருக்குது பார்த்தீங்களா. ப்ரான் நல்லா பெரிய ப்ரான் இது. ஓகே 1/2 கிலோ தான் வாங்கணும், ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஆளும் கிடையாது. ஓகே அதான் நண்டுலாம் இருந்துச்சு பாருங்கள். நண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2 3 வகை வச்சுருந்தாங்க. நண்டு பச்சை கலர் நண்டு கலராக இருந்துச்சு, அதுவும் இருந்துச்சு. நண்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள்கிட்ட. அதுக்காக தான் இவன் கடைக்கு வர்றது எப்போதுமே. இவர் எப்போதுமே கடை ஓப்பன் இருக்கும். அது சண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அவங்க கடை. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7M பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம விஜயா பேங்குக்கும் நடுவில் இந்த கடை இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே வவ்வா மீன் பார்த்தீங்களா, வவ்வா மீன் வெள்ளை கலரு கருப்பு கலரு அதேமாரி உங்களுக்கு சண்டே மட்டும் வரும்போது கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க நீங்கள், ஏன்னா சண்டே வந்து ரொம்ப க்யூ நிற்கும், எங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதேமாதிரி இவங்களும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எறாவை பார்த்தீங்கன்னா இவங்களே எறாவை க்ளீன் பண்ணி நம்ம கொடுத்துட்றாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே. சரி மீன் பேர்லாம் நமக்கு தெரியாது, அதான் மீன் பேர் எதுவும் சொல்லுது உங்களுக்கு. இதான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். ப்ரான் வந்து ஒரு 500 கிராமு, பாஸ்மதி ரைஸு ஒரு 500 கிராமு, வாட்டர் ஒன்றுக்கு ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப்பு வாட்டர், ஆனியனு 250 கிராமு, டொமேட்டோ தக்காளி 200 கிராமு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 125 கிராமு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்மளே வீட்டை அரைச்சா நல்லாயிருக்கும். இதான் நம்ம எறா பார்த்தீங்கன்னா எறா வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணி ஓகே வச்சுருக்கோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சைஸும். அந்த சைஸ் பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம தம்பி வந்து ஆனியன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு 4-5 ஆனியன் எடுத்தார். ஆனியன் கட் பண்ணி அதே மாதிரி தக்காளியும் அவர் கடையெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அவர் தக்காளியும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் இப்போ தக்காளி கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, தக்காளி கட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன பாத்திரம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சா நல்லது, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இந்த பாஸ்மதி ரைஸு ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஊற வைக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பச்சை கலராக வாங்க நல்லாயிருக்கும். இன்னைக்கு காஞ்சி போனால் வேணாம், யூஸ் பண்ணாதீங்க. வெங்காயம் சாப் பண்ணுது, அதை நம்ம கட் பண்ண வெங்காயம். புதினா வந்து ஒரு கைப்பிடி இப்படி தான் போதும். அப்புறம் தக்காளி வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தக்காளி வந்து கட் பண்ணுறது நல்லது. 250 கிராம்ஸ் வெங்காயம்னா 250 கிராம்ஸ் நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கணும். ஏன்னா அதிகமாக போட்டால் தான் உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் டாமினேட் பண்ணிடும். அப்படியே காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னொன்று போட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி குக் பண்ணுங்கிறது சொல்கிறோம் பாருங்கள். ஒரு சின்ன டபரா மாதிரி எடுத்துங்க, அதில் நல்லா எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு அது நம்ம கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வதக்கணும். ஏன் நம்ம நல்லா வதக்கணும் பார்த்தீங்கன்னா, அது நம்ம கலரை வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் ஸ்மெல்லு வந்து நம்ம அந்த அதேமாதிரி நெறி ஸ்மெல்லு இருக்கக்கூடாது, அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதே பட்டை லவங்கெல்லாம் போட்டாச்சு, நல்லா கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும், ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் இது போட்டால் அடி பிடிச்சிரும். அப்புறம் புதினா 1 by 1 நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கோமோ 1 by 1 நம்ம போட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கணும்.
நாங்கள் என்னென்ன போடுறோமோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லா உனக்கு வரும் உங்களுக்கு. அதேமாதிரி பச்சை மிளகா 2 தான் போட்டிருக்கோம் நாங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 3 கிலோ போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுருங்க. மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கலர் உங்களுக்கு மாறும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வீட்டை அரைச்சி நீங்கள் போட்டால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும். நல்லா ஸ்மெல்லும் நல்லா வரும். அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகணும். பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி பார்த்தீங்களா, அதுவே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும் அதை. அப்புறம் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிர் வந்து எல்லாத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அதை நல்லா வதக்கிட்டு உப்பு நமக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா கொதி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தண்ணி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அரிசிக்கு ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றணுன்னு. தண்ணி வந்து நம்ம ஊற்றணும். ஒரு லைட்டாக கிண்டிட்டு நம்மளுக்கு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த தண்ணி ஊற்றியாச்சு பார்த்தீங்களா, 1க்கு 1.5 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு மூடி வச்சு மூடிடலாம். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த ஓப்பன் பண்ணோன்னு வச்சுங்க, தட்டை ஓப்பன் பண்ணால் அது எவ்வளோ கொதி வந்திருக்குன்னு பாருங்கள். எங்கே திறக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ சூடு அது தட்டு. அங்கே பாருங்கள் நல்லா ஆவியே வருது பார்த்தீங்கன்னா, நல்லா கொதி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கொதி வரும்போது உங்களுக்கு ஸ்மெல்லும் நல்லா வரும். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு இதெல்லாம் நல்லா வரும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த எறா வந்தப்போ அதில் போடணும். இந்த எல்லாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த எறா வந்து எல்லா பக்கமும் சேரணும். ஓகே, நல்லா ஒரு கிண்டணும். பாருங்கள் எறா உங்களுக்கு எங்கே பார்த்தான்னு தெரியும் எறா. அதுமாரி மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சின்ன எறா வாங்காதீங்க, பெரிய எறா வாங்குறது நல்லது. அப்புறம் நல்லா கொதி விடணும். அது ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோன்னா ஓகே பாருங்கள் எறா நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். நல்லா கொதி வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்திருக்கு. அதுமாதிரி எறாவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ எறா நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் அதை வந்து நம்ம ஒன்று 4 பக்கம் நம்ம அது தூவி விடணும். ஏன்னா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக. அதுக்கப்புறம் லைட்டாக கிண்டிட்டு திரும்பி கொதி ஒரு 15 மினிட்ஸ் கொதி விட்டுட்டு நம்ம திரும்பி செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணியும் நம்ம அந்த ரைஸு ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரிசமமாக வந்துடணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்த பிறகு தான் நம்ம தம் போடணும். அதுக்காக தான் நம்ம செக் பண்ணது. இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. ரைஸும் சரி தண்ணியும் ஒரே இதில் இருக்குது. இப்போ நம்ம தம் போடலாம். நல்லா வெயிட்டாக ஒரு தண்ணி நல்லா பிடிச்சி நல்லா தம் போடலாம். ஒரு 15 மினிட்ஸ் போதும். 15 மினிட்ஸ் அதை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு தம் போடணும். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அந்த பிரியாணி ரெடியாக இருக்கும். அதுமாதிரி சைடில் நம்ம பார்க்கணும் தண்ணி கிண்ணி எதாவது இருக்கா. இல்லை, இப்போ நல்லா வெந்திருக்கு. ரைஸும் நல்லா இருக்குது.
அப்படியே ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ரைஸும் பாருங்க நல்லா உதிரி மாதிரி நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து மேலே நமக்கு தேவைப்பட கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் நீங்கள் அதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம வீட்டு பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் செய்யுங்க. கரெக்டாக நல்லாயிருக்கும். நமக்கு தக்காளி வந்து பார்த்து பண்ணணும். தக்காளி ரொம்ப அதிகமாக போடவும் கூடாது. சரிங்களா? ரைத்தா அது தொட்டுக்க வச்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா